வெல்கம் டு தொப்பிபாய் vlogs. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சிருந்த ஆந்திரா சீரிஸ் தாங்க போகிறோம். ஆந்திரா சீரிஸ் போகிறதுக்காண்டி 3 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ மணி 1:30 இப்போ தான் காரை கழுவிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ காரை கழுவி எப்போ 3 மணிக்கு கிளம்புறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கோம். பாருங்க, ஆல்ரெடி சொன்னால் அவங்க அப்பா வந்து கழுவுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தூங்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி கழுவு விட்டாங்க. கழுவி முடிய போகுது. நம்மளுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டு கிளம்பும் போது உங்கள்ட்ட சொல்கிறேன். சரியா? 3 மணிக்கு நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறோம். தூக்கத்தை போட்டு கிளம்புறீங்களா? மணி 3:30 போகுது. இன்னும் தான் வராங்க எல்லாரும். கார் வந்துச்சு. கார் விட்டு டிரைவர் ஓட்டான். நம்ம பாய் அனிஃபா போய் வந்து அவனுங்க 2:30 தொழுவாமல் வரமாட்டேன்ட்டாங்க. போய் தொழுதுட்டு தான் வருவேன் அப்படின்னு. சரி, பைக் தொழுதுட்டோம். இந்த வண்டி நாங்கள் விட்டுருக்கேன். அப்புறம் சேச்சா கிளம்பியாச்சா? ஒரேடியாக கிளம்பியாச்சு. பசங்கள்லாம் வந்தாச்சு. வாங்க அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். ஓகே. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, கேமரா நடந்து அது இல்லை, அது இல்லை, பஞ்சர் டயர் பஞ்சர். ஆமாம், அது வேறு போய் ரெடி பண்ணணுங்க. அது வேறு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த டிரைவர் பையன் இருக்கா பாருங்க, எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குன்னு பஞ்சர் வெளியில் வச்சுட்டு இருக்காரு. ஸ்டெப்னி சரியாக இருந்தால் தானே போயிட்டு வர முடியும். டிரைவர் கேட்டுற போது பாவம். டிரைவர் பார்த்தீங்களா, வெள்ளை சட்டை போட்டு வருவார். வெள்ளை சட்டை ஒன்றா தாண்டா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம பஞ்சர் போடும்போது பேசிக்கலாம். பஞ்சர் போடும்போது பார்த்துக்கலாம். பல்லு எடுக்கிறது பாருங்க. ஒருபடியாக வந்தாச்சு. சரியான தூக்குங்க. பசங்க தூங்க விட மாட்டானுங்க. சர்ரு புருன்னு ஓட்டுறானுங்க. அவங்க இங்கே காமெடி பண்ணியிருக்கான். அவங்க ஃபோனை வச்சுட்டு ஏ ஸ்ரீன்றான். அதுக்காக சிரிக்குது. அந்த நிலையில் இருக்குது. சரி வாங்கடா, பட்ஜெட் டைம் ஆச்சு, தொழுதுட்டு போயிடலான்னு சொல்லி எல்லாம் பஞ்சாயத்து இருக்கோம். தொழுதுட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒருபடியாக தொழுது முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆந்திராவுக்கு ஜாலியாக என்ஜாயாக போயிட்டுருக்கோம். ஓரளவுக்கு தூக்கம் தெளிஞ்சிச்சு. ஒரு டீ கடையில் நின்று நம்ம டீயை குடிக்கிறோம், போண்டா சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். ஆந்திராவை தெறிக்க விட்றோம். 3 மணிலேருந்து போண்டா வாங்கி தரேன்றீங்களே தவிர போண்டா கொடுத்துருக்கு. அதில் தான் போண்டா நான் சொல்லி காட்டுறீங்களா? 2000 பார்த்துதா? அவர் 2000 கொடுத்துருக்காரு. கிளம்பும். போடு பாசில கொஞ்ச நேரம் சில்லுன்னு போடு. சொல்லுங்க தொப்பி பாய், சத்தமா பேசுங்க, ஏன்னா கேட்காது. சாரி பசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ கடைக்காரன்ட்ட டீ சொல்ல சொன்னால் ஒரு 3 டீயை போட்டுட்டு 3வது டீக்கு சிலிண்டர் காலியாகி திருப்பி அதை மாட்டி பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் அவர் டீயை போட்டு கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி நான் கவலையில் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேராக நம்ம காரில் ஏறி நேராக போகிறோம். எங்கே போகிறோம்? எங்கே போகிறன்றது டிரைவருக்கு போட்டு தான் தெரியும். இப்போ வந்து நெல்லூர் நோக்கி போயிடுது. எங்கே, எதை நோக்கி? நெல்லூர், ஆந்திரா நெல்லூர். நான் என் கடமையை நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்படியா? இந்த பல இடங்கள்லாம் பார்க்குறோம், நல்லா சாப்பிட்றோம். என் நோக்கம் ஒரே ஒன்று தான், அனிஃபா கல்யாணம் பண்ணோம். அங்கேயே யாராவது இருந்தாங்கன்னா அங்கேயே வச்சு அனிஃபா போய் கல்யாணம் பண்ண போறீங்களா? கல்யாணம் அங்கே வச்சுருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா? டேரெக்டாக ஆந்திராவில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நான் கட்டினா 9 டீ திறந்துனாங்கன்னா ஒரு டீக்காக எஞ்சி வந்திருக்கான். அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாருமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஆந்திராவில் கிடைக்காதாங்க. கடலை மிட்டாய் சாப்பாடை தூக்கி போட்டார்றா. நீங்கள் அந்த முறுக்கு எடுத்தீங்க. எங்கே எடுத்தீங்க இந்த முறுக்கு? இதோ, ஆனால் லைட்டாக எண்ணெய் ஓட அடிக்குது. ஆனால் என்னடா? ஆமாம், நான் போய் அதை எடுத்துன்னு வரேன். ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட்டு விடுற அந்த ஏரியா அதுக்கு அதுவும் நல்ல விசேஷமான அது. 2 பக்கம் ஆறு, அந்த ஆறு நடுவில் ரோடு. அந்த ரோடு வந்து நல்லா அருமையாக இருக்கும். 2 பக்கம் ஆறு, நடுவில் ரோடு. வண்டியில் வந்துகிட்டே இருந்தோம். வந்துட்டு இருக்கும் போது
திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் போச்சுங்க. அதோட ஒருடைய வண்டியை தள்ளிட்டு வந்து நேராக பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் பங்க்கு இப்போ தான் பெட்ரோல் ஏற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. இப்போ வண்டி வந்துடும். வந்தோடனே நம்ம நேராக ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வீடியோ பண்ணலாம். சரி, ஓகே. போதும் போதும். டிரைவரு ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெல்லூர் போய் இந்த வீடை பாருங்களேன். வீட்டை பார்த்தீங்களா? எவ்வளோ ஐடியா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கட்டியிருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் காசு சார் கட்டும்போது. ஆமாம் ஆமாம் சொல்லி கொடுத்தேன். அவர் பக்கத்தில் கட்டுறாருன்னு சொல்லிட்டு பக்கத்து கடை வீட்டு கட்ட சொல்லி கொடுத்தேன். சின்ன வீட்டில் கோழி குஞ்சு